சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்துவது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்த கருத்துக்கள் பொதுமக்கள் மற்றும் பெண்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வரும் பட்ஜெட்டில் இத்திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற சந்தேகம் வலுப்பெற்றுள்ளது. திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டுகள் கழித்தே ரூபாய் 1000 வழங்கியதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தின் தற்போதைய கடுமையான கடன் சுமையை முழுமையாக சரி செய்ய குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக எதிர்வரும் நிதிநிலை அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாவது கேள்விக்குறியாகியுள்ளதோடு அரசின் நிதிநிலை மற்றும் பொருளாதார சூழல் குறித்த விவாதங்களையும் பொதுவெளியில் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதி ஆடைகளுக்கான வரி விகிதம் தொடர்ந்து 10% நீடிக்கும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் இந்திய ஆடை ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் இடையே பெரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களின் பயன்பாட்டை மேலும் எளிதாக்கும் பொருட்டு பாரத் கேஸ் லைட் ஜிப் என்ற புதிய பிரீமியம் LPG சேவையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. பிரபல நகைச்சுவை நடிகர் செந்திலின் மகன் மணிகண்டன் பிரபு தனது தந்தை குடும்பத்தினரின் வாழ்வாதாரத்திற்காக திரையுலகில் சந்தித்த துயரமான நினைவுகளை பேட்டி ஒன்றில் வேதனையுடன் பகிர்ந்துள்ளார். சிறுவயதில் தன் தந்தையிடம், நீங்கள் ஏன் எப்போதும் மற்றவர்களிடம் அடிவாங்கும் கதாபாத்திரங்களிலேயே நடிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உங்களால் திரும்பி அடிக்கும் கதாபாத்திரங்களில் நடிக்க முடியாதா என்று அவர் கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த நடிகர் செந்தில், இயக்குனரின் கற்பனையை மாற்றுமாறு அவர்களிடம் நாம் சொன்னால் அவர்கள் நம்மையே படத்திலிருந்து மாற்றி வேறு ஒருவரை போட்டு விடுவார்கள் என்றும், அதனால் குடும்பத்திற்காக அனைத்தையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உருக்கமாக கூறியதாக மணிகண்டன் பிரபு நினைவு கூர்ந்துள்ளார். திரையில் அனைவரையும் சிரிக்க வைத்த ஒரு மாபெரும் கலைஞனின் பின்னணியில் இருந்த இத்தகைய தியாகமும் உழைப்பும் ரசிகர்களை நெகிழ வைத்துள்ளது. திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 68 வயது மூதாட்டியை எலி கடித்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் விளக்கம் அளித்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ள தகவல்களின்படி, மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த 68 வயது மூதாட்டிக்கு கடுமையான சர்க்கரை நோய் பாதிப்பு இருந்துள்ளது. இதனால் அவரது கால்களில் உணர்ச்சி இல்லாமல் இருந்துள்ளது. எலி கடித்ததை தொடர்ந்து அவருக்கு உடனடியாக தேவையான அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு தற்போது அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையின் வார்டு பகுதி மிகவும் பழமையான கட்டிடம் என்பதால் ஆங்காங்கே எலிவலைகள் உருவானதே இச்சம்பவத்திற்கு காரணம் என மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து பராமரிப்பு பணிகளில் ஏற்பட்டுள்ள மெத்தன போக்கு குறித்து விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. திருச்சி அரசு மருத்துவமனையில் தூய்மை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் ஒப்பந்த தனியார் நிறுவனத்திற்கு காரணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. எலி தொல்லையை கட்டுப்படுத்த தவறியது ஏன் என்பது குறித்து வரும் 7 நாட்களுக்குள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என அந்த நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் புதிய மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள மாணிக்கம் தாகூர், கட்சியில் இனி கோஷ்டி அரசியல் இருக்காது என்றும், போஸ்டர்களில் ராகுல் காந்தியின் படத்தை மட்டும் பெரிதாக போட வேண்டும் என்பது உள்ளிட்ட சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் இந்த மாத தொடக்கத்தில் ஈரானுக்கு ரகசிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து கரப்பான்பூச்சி கட்சியினர் நீட் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இருப்பினும் வேறு சில அமைப்புகள் போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளன. அதில் முக்கியமாக ஐதராபாத்திலும் தமிழகத்தைப் போலவே நீட் தேர்வை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஹைதராபாத்தில் பல்வேறு மாணவர் அமைப்புகள் சனிக்கிழமை ஒற்றுமை பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தின. நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடு எதிர்ப்பு போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இந்த ராஜினாமாவை மாணவர்கள் வரவேற்றுள்ளனர். குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளோடு நிற்காமல் சமூகம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் சிங்கப்பெண் படை முன்மாதிரியாக திகழ்கிறது. இந்த படை பெறப்பட்ட 340 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு கண்டுள்ளதுடன் தீவிரமான சட்டமீறல்கள் நிலவிய 28 வழக்குகளில் முறையான குற்றவியல் வழக்குகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் பிற உள்ளூர் காவல் அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டு காணாமல் போன 14 குழந்தைகள் மற்றும் 6 பெண்கள் உட்பட 20 பேரை மீட்டு அவர்களின் குடும்பங்களுடன் சேர்த்து நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் மாணவர்களின் தொடர் போராட்டங்கள் முடிவுக்கு வந்திருந்தாலும் அது தொடர்பான ஆன்லைன் விவாதங்கள் இன்னும் ஓயவில்லை என்றும், ஒடிசா மாநில பாஜக MP அபராஜிதா சாரங்கியின் மகள் அர்ச்சிதா சச்சின் லஹார் தனது குடும்பத்தின் அரசியல் பின்னணியை தாண்டி போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதாக கூறப்படும் ஸ்கிரீன்ஷாட்கள் இணையத்தில் பதிவாகி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. எக்ஸ், ரெடிட் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் வைரலாகி வரும் அந்த ஸ்கிரீன்ஷாட்டில், என் குடும்பம் தர்மேந்திர பிரதானுடன் இருக்கிறது, ஆனால் நான் மாணவர்களுடன் இருக்கிறேன் என்று அர்ச்சிதா குறிப்பிட்டிருப்பதாக
கூறப்படுகிறது. இருப்பினும் இணையத்தில் பரவி வரும் இந்த ஸ்கிரீன்ஷாட்களின் உண்மைத்தன்மை இன்னும் அதிகாரப்பூர்வமாகவோ அல்லது சுவாதீனமாகவோ உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் இந்த ஊகங்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அர்ச்சிதா ரஹாரின் இன்ஸ்டாகிராம் கணக்கு தற்போது திடீரென முடக்கப்பட்டுள்ளது அல்லது நீக்கப்பட்டுள்ளது. இது அவராகவே செய்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் இந்த விவகாரம் குறித்து MP அபராஜிதா சாரங்கியோ அல்லது அவரது மகளோ இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கவில்லை என்ற தகவலும் வெளியானது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா கூட்டணி அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றுள்ள நிலையில் ராகுல் காந்தியின் தமிழ்நாடு பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த பயணத்திற்கான பின்னணி இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்ற தகவல் வெளியானது. உச்சநீதிமன்ற நீதிபதியால் கர்பான் பூச்சி என்று விமர்சிக்கப்பட்டதை தங்களின் அடையாளமாக மாற்றி கர்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் இளைஞர்கள் நடத்திய ஒரு மாத கால போராட்டமே இந்த அதிரடி மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. மாணவர்களின் இந்த பிரம்மாண்ட எழுச்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் புதிய கல்வி அமைச்சராக பிரகலாத் ஜோஷியை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் தார்வாட் தொகுதியிலிருந்து தொடர்ந்து 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 63 வயதாகும் பிரகலாத் ஜோஷி தற்போது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். பதவியேற்ற பின்பு பேசிய அவர், பிரதமர் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பூர்த்தி செய்து நேர்மையுடன் கடமையாற்றுவேன் என்று உறுதியளித்துள்ளார். மேலும் பதவி விலகிய தர்மேந்திர பிரதானின் திட்டங்களை பாராட்டியுள்ள அவர், நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக தங்களின் பயணம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் இந்திய கல்வி முறையில் புதிய வெளிப்படை தன்மையையும் நம்பிக்கையையும் கொண்டு வருமா என்பதை நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். பொன்னியின் செல்வன் படத்தில் ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியாக நான் நடித்ததிலிருந்து சீமானுக்கு ஒரே பொறாமை என நெல்லையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை மேடையிலேயே கலாய்த்து நடிகர் சரத்குமார் பேசியது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையிலான மோதல் முடிவுக்கு வந்துவிட்ட சூழலில் அவரின் மகள் காந்திமதி NR காங்கிரஸ் கட்சியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை எண்ணூர் அருகே கடலில் குளித்தபடி ரீல்ஸ் வீடியோ எடுத்த கல்லூரி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புழல் அருகே உள்ள தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வந்த ஆகாஷ் கிருத்திகா ஆகியோர் நேற்று எண்ணூர் பகுதியில் கடலில் குளிக்க சென்றனர். அப்போது கடலில் இறங்கி ரீல்ஸ் வீடியோ எடுத்தபோது ராட்சத அலையில் சிக்கி தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்ட அறிக்கையில் சமூக வலைதள பயன்பாடு, மொபைல் பயன்பாட்டிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது குறித்து விரிவாக குறிப்பிட்டுள்ளார். மனநல உடல்நல பாதிப்புகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க 16 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை வேண்டுமென அன்புமணி கோரிக்கை வைத்துள்ளார். சென்னையை தொடர்ந்து கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்களை அமைக்க தமிழக அரசு அனுமதி கேட்டிருந்த நிலையில் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மீண்டும் தற்போது இந்த திட்டங்களுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்திருப்பது விவாதங்களை கிளப்பியுள்ளது. புனித ஜார்ஜ் கோட்டையில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த முதல்வரின் அலுவலகம் இட நெருக்கடி காரணமாக நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடிக்கு மாற்றும் பணிகள் தீவிரமாக தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் தற்போதைய தாவேகா அரசின் மீது மக்களிடையே அதிகரித்து வரும் நம்பிக்கையும் நல்ல மதிப்பும் பல அரசியல் எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிரடியான நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் முறைகேடுகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் பொதுமக்களிடம் அரசின் மீது நற்பெயரை பெற்று தந்துள்ளன. திருவள்ளூர் பிரதான சாலையில் இயங்கி வரும் ஜவுளி கடை ஒன்று ஆடி மாத கழிவு தள்ளுபடி விற்பனையை முன்னிட்டு பெண்களுக்கு பிரத்யேக சலுகை ஒன்றை அறிவித்திருந்தது. அதன்படி பெண்கள் அணியும் டாப்ஸ் வகை ஆடைகள் வெறும் ₹1 விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அப்பகுதியில் சலுகை குறித்த தகவல் பரவியதும் இன்று காலை முதலே கடையின் முன் ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு குவிந்தனர். பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஆடைகளை அள்ளி சென்றதால் கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த அனைத்தும் சில மணி நேரங்களிலே விற்று தீர்த்தன. ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் சாலையில் திரண்டதால் திருவள்ளூர் பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழகத்தில் மதுரை, வேலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நாளை 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 1 மணி நேரத்தில் சென்னை உட்பட 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவும் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி. இரவு வணக்கம்.